ஒரு சின்ன காட்டில் ஒரு சின்ன குருவி இருந்துச்சு. அது ரொம்ப ஆர்வமாக எல்லா இடத்துக்கும் பறந்து போய் எல்லாத்தையும் பார்க்கும். ஒரு நாள் குருவி ஒரு பெரிய மரத்தில் பளபளன்னு ஏதோ ஒன்று மென்றதை பார்த்துச்சு. போய் பார்த்தா அது ஒரு தங்க மோதிரம். யாரோ தொலைச்சிருக்காங்க போல. குருவி மோதிரத்தை தன்னோட அழகால் எடுத்து காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகிட்டையும் போய் காட்டி கேட்டுச்சு, இது உங்களோடதான்னு. முயல் சொல்லுச்சு, இல்லை, எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமை சொன்னது, என்னால் போடவே முடியாதுன்னு. குரங்கு சொன்னது, நான் தொலைச்சதே இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதும் குருவி மோதிரத்தை அந்த மரத்திலேயே திரும்ப வச்சிட்டு ஒரு சின்ன குறிப்பு எழுதுகிற மாதிரி ஒரு இலையில் சின்னதாக ஒரு அடையாளம் போட்டுச்சு. மறுநாள் ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே அந்த மரத்தடியில் வந்தா. அவள் கையில் இருந்த ஒரு படத்தில் அதே தங்க மோதிரம், அவளோட அம்மா கொடுத்த பரிசு, தொலைஞ்சிடுச்சின்னு அழுதுகிட்டு இருந்தா. குருவி பறந்து வந்தது. கீச் கீச்சுன்னு கத்தி மோதிரம் இருக்கிற இடத்துக்கு அவளை கூட்டிக்கிட்டு போச்சு. பொண்ணு மோதிரத்தை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. குருவியை தோளில் உட்கார வச்சு தடவி கொடுத்தா. அன்னையிலிருந்து குருவிக்கு காட்டில் ஒரு புது பேர் வந்துச்சு, அறிவு குருவின்னு. ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.